அட்லீஸ்ட் அவனை இப்போதைக்கு கான்ஷியஸ்க்கு கொண்டு வராச்சும் ட்ரை பண்ணலாம்ல. என்ன டாக்டர், உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. வினய் சார் இப்போ கான்சியஸுக்கு கொண்டு வர்றது கஷ்டம் மட்டும் இல்லை, ரிஸ்க்கும் கூட. அந்த கால் நம்ம இப்போ எடுக்க வேணாம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நாளைக்கு சில டெஸ்ட் எடுக்க போறோம்ல, முடிச்சிட்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் டாக்டர். இதை நான் ஏன் சொல்றேன்னா, சாரோட பாராமீட்டர் அப்நார்மல்ல இருக்கு. அதுவும் இல்லாம பிபி பல்ஸ் ரேட் ரொம்ப லோல இருக்கு. இப்போ எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் கிரிட்டிக்கல் தான். நான் வினய் கூட தான் இருக்கணும். ஏய், எதுவும் பேசாம ஒழுங்கா என் கூட வந்துரு. வா, விடு. அம்மா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. ஏன் எதையுமே புரிஞ்சுக்காம இப்படி பண்ற? நானாடி எதையும் புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க? நீ தாண்டி எதையும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. இப்ப நீ என் கூட வர போறியா இல்லையா மித்ரா? வேணாம் மித்ரா, வேணாம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு வேணாம். நீ முதல்ல என் கூட வா. வா, விடு. அம்மா சொல்றத கேளுடி. மத்தத நாம அப்புறம் பேசிக்கலாம். வா. மா, நிறுத்து. நீ என்ன சொன்னாலும் உன்னோட என்னால வர முடியாது. ஏண்டி? ஏன்னா என்னம்மா பேசுற? இதுதாம்மா என் குடும்பம். வினய் தான் என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன். இப்ப நான் அவங்க வீட்டு பொண்ணு. மித்ரா, இத பாரு. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துதான் பேசுறியா? ஏடி இப்படி பண்ற? மா, நான் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு தான் பேசுறேன். நீதான் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுற. முதல்ல உனக்கு வினய பத்தி என்ன தெரியும்? அவர் மட்டும் இல்லனா இந்நேரம் நம்ம குடும்பம் என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு இங்க நின்னு இவ்ளோ பேசுறியே, உன் உடம்பு சரியாகி நீ இன்னைக்கு நல்லா இருக்கனா அதுக்கு யாருமா காரணம்? வினய் தான். நாம அவருக்கு காலம் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கோம். அத மறந்துடாத. அதுக்காக உன் வாழ்க்கை இதோட நின்னு போறத பெத்தவங்க நாங்க பாத்துட்டு எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும்? சொல்லு. அம்மா, நீ இப்படி பேசுறது முதல்ல நிறுத்து. நான் விரும்பிதான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரோட இப்ப வரைக்கும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வினய்க்கு ஒண்ணும் ஆகாது. நான் ஆகவும் விட மாட்டேன். நல்லா கேட்டுக்கோ. நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அது வினய் கூட தான். நீங்க இப்படி பேசிக்கிட்டே உள்ள வந்துடாதீங்க. நான் போறேன். பாத்தீங்களாங்க? பாத்தீங்களா அவ எப்படி பேசிட்டு போறான்னு? அண்ணி, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல ரகு, எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன இது? இப்படி சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இருங்க, நான் போய் காஃபியாவது வாங்கிட்டு வரேன். வேண்டாம். இருங்க நீ, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னங்க? என்னாச்சுன்னு? வினய் கண்ணு முழிச்சிட்டானா? பாக்கலாமா அவன? டாக்டர், வினய் கண் முழிச்சிட்டாரா? அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? ஏதாவது சொல்லுங்கண்ணே. வினய் எப்படி இருக்கான்? என்னங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என் பையன் எப்படி இருக்கான்? ஏங்க, என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு என் பையனுக்கு? டாக்டர், ரொம்ப சீரியஸா இருக்காமா, ரொம்ப சீரியஸா இருக்கான்.
நானும் வழக்கமா அவனுக்கு வர மயக்கம்தான்னு வேண்டாத தெய்வம் இல்லம்மா. ஆனா அவன் பாடி எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் கோஆபரேட் பண்ண மாட்டேங்குதுமா. என்ன என்ன செய்ய போறேன்னு தெரியலம்மா. ஐயோ, என்னங்க என்னங்க இதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீ வா உமா. என்னங்க பாப்போம், நாளைக்கு சில டெஸ்ட் எடுக்கணும். அதனால ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு தாமா ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனா என் பையனுக்கு என் முன்னாடியே இப்படிலாம் ஆகுறத பார்க்கும்போது நம்மளால எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கும் போதுதான் ஏன் டாக்டர் ஆகணும்னு இருக்கு. ஐயோ ஆண்டவா, இப்ப நான் என்ன செய்வேன்? ஒத்த பையனை பெத்து இப்படி பாதியிலே கொடுக்கணும் தான் என் தலையில எழுதி இருக்கா. நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? அண்ணி அழாதீங்க. நீ வினைக்கு ஒன்னும் ஆகாது. வாசுகி, இல்லங்க, என் பையன் இல்லாம நான் மட்டும் இந்த உலகத்துல வாழ மாட்டேன். நானும் என் பையன் கூட போய் சேர்ந்துடுறேன். என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது. பைத்தியம் மாதிரி பேசாத வாசுகி. டாக்டர், எனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. வினை பழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குமா? ஆனா ஆனாலாம் வேணாம் டாக்டர். வாய்ப்பு இருக்குல்ல, அப்ப நாம அத பத்தி மட்டும் பேசலாம் டாக்டர், ப்ளீஸ். இல்ல மித்ரா, நம்ம அப்படிலாம் நினைக்க முடியாதுமா. நாளைக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தாதான் என்னன்னு தெரியும். அப்ப ஏன் இப்பவே சீரியஸ்னு சொல்றீங்க? அவரு மயக்கத்துல இருக்காரு, அவ்வளவுதான். நீங்க டாக்டர் டாக்டர் மாதிரி யோசிங்க. வினைக்கு ஒண்ணு ஆகாது. அம்மா, நீங்க அழாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. வினைக்கு ஒண்ணு ஆகாது, யாரும் அழாதீங்க. நானும் அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சார், ம்? உங்களை கணேஷ் டாக்டர் பார்க்க வெயிட் பண்றாரு. உங்க ரூம்ல தான் இருக்காரு. நான் வரேன். அண்ணி இருங்க, நான் உங்க 2 பேருக்கு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஐயோ கடவுளே, போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம பொண்ணு வாழ்க்கையில நாமளே மண்ணலி போட்டுட்டோமேங்க. தலைப்புள்ள அவ எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு கனவு கண்ட, கடைசியில அவளை இந்த நிலைமையில பார்க்க வச்சுட்டே கடவுளே. உமா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சு, அப்புறம் நீ என்ன மனுஷனாவே பார்க்க மாட்டேன். மாப்பிள்ளை என்ன செத்தா போயிட்டாரு, உயிரோட தானே இருக்காரு. ஏன் இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? இன்னும் என்னங்க மாப்பிள்ள, என் பொண்ணு வாழ்க்கைய அந்தரத்துல ஆடிட்டு இருக்கு. மாப்பிள்ளையா மாப்பிள்ள? உமா, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. இதெல்லாம் நல்லதுக்குல்ல சொல்லிட்டேன். இவ்வளவு பேசுறியே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்மளே பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு தங்கமான மாப்பிளைய மித்ராவுக்கு கட்டி வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறியா?
கண்டிப்பா மாட்டோம். அவருக்கு முன்னாடியே கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் கல்யாணம் நடந்ததுன்னு தானே இந்த குதி குதிக்கிற? ஒருவேளை அவர் நல்லா இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இது நடந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில யாருக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் சொல்லு? நீ ஏத்துக்கிட்டாலும் இல்லனாலும் இப்ப வினய் தான் மித்ராவோட புருஷன், நம்மளோட மருமக. அதுக்காக என்ன நடந்தாலும் சரி, நாம அவங்க கூட தான் இருக்கணும். உனக்கு கவலை வருத்தம்னா நீ வேணா ஊருக்கு கிளம்பு. நான் என் பொண்ணுக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் அவங்க கூட இங்க தான் இருக்க போறேன். இங்க கூடுங்க ஆண்டி. பரவாயில்ல தம்பி. நீங்க சும்மா இருங்க. நீங்க போய் முதல்ல அங்கிள் பக்கத்துல பேசாம உட்காருங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த வேலையில நாங்க தான் பார்க்க போறோம், சரியா? அப்புறம் ஆண்டி, நடந்த எல்லா தப்புக்குமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி ஆண்டி. ஐயோ, என்ன தம்பி நீங்க? இத நீங்க சொல்லிதான் தெரியணும்னு இல்ல தம்பி. என்ன மன்னிச்சிடுங்க சமந்தி. இந்த அவசர புத்திக்காரிக்கு எதையும் அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிற பக்குவம் அல்ல. சமந்தி, பொண்ணு மேல உள்ள பாசத்துல வாய்க்கு வந்தபடி கண்டபடி உங்களை பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சமந்தி. பொண்ணை கொடுத்தவ எனக்கே மனசு இப்படி வலிக்குதுன்னா பையனை பெத்தவங்க நீங்க. உங்க மனசு புரிஞ்சுக்காம போயிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சம்பந்தி. மாப்பிளைக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் சீக்கிரமா எழுந்து வந்து நம்ம எல்லாரையும் பார்க்க தான் போறாரு. கவலைப்படாதீங்க. நாங்கெல்லாம் உங்க கூட எப்பவும் இருப்போம் சம்பந்தி. மாப்பிள்ளை சீக்கிரமே குணமாயிடணும்னு நான் மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். உனக்கு வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வரலாம். வாழ்க்கையில் 1000 பேர் பிரச்சனை வரலாம். ஆனால் நீ உன்னை மட்டும் எப்பவுமே நம்பணும். என்ன நம்பணும். நான் உனக்காக இருக்கேன்னு நம்பணும். நான் எப்பவுமே உனக்காக உன் கூட உன் பக்கத்தில் இருப்பேன். காதல் என்னை பிழிகிறதே, கண்ணீர் நதியாய் வடிகிறதே.
என்னை விட்டு போயிடாதீங்க வினய். போய் பேசுவோமா? பெத்ரா, அழாத பெத்ரா. என் வயித்துல வந்து பிறந்த பாவத்துக்கு என் மக வாழ்க்கை இப்படி அடிச்சு ஆட்டவா? நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? எங்களுக்கு ஏன் இப்படி சோதனை மேல சோதனையா கொடுக்கற? ஏ உமா, பிள்ளைக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுவேன்னு நினைச்சா நீயும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்க. என்னங்க சொல்ல சொல்றீங்க? என்ன ஆறுதல் சொல்ல சொல்றீங்க? என்னால இதை தாங்கிக்க முடியலையே. இவ எப்படி இதை தாங்கிக்கிட்டு இவ்வளவு நாள் நடமாட்டானே தெரியல. ஒன்னும் கவலைப்படாத மித்ரா. நம்ம கும்பிடுற சாமி நம்மள அப்படியெல்லாம் கைவிடாது. சாமி கை கொடுக்குமான்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா வினைக்கு ஒண்ணு ஆகாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவர் இவ்ளோ சீக்கிரமா போக வேண்டிய ஆளெல்லாம் இல்லம்மா. அவர் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? அவரு மாதிரி ஒருத்தர் சீக்கிரமா போயிட்டா எப்படி? அதெல்லாம் நடக்காது, நடக்கவே நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். அம்மா, ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வினய் திடீர்னு என்ன கூட்டிட்டு போய் 2 கோடி ரூபாய் லேண்ட ஒரு ஆசிரமத்துக்கு எழுதி வச்சாரு. நீயே சொல்லுமா, யாருக்கு அந்த மனசு வரும்? அவர் எப்படிமா சாவாரு? வினைக்கு ஒண்ணு ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா, அம்மா, அம்மா சொல்லு, வினைக்கு எதுவும் ஆகாதுல்ல? சொல்லுமா, வினைக்கு எதுவும் ஆகாதுல்ல? அப்பா, அப்பா நீங்க சொல்லுங்க, வினைக்கு எதுவும் ஆகாதுல்ல? சொல்லுமா. ஆகாதுமா, ஆகாது, எதுவும் ஆகாது. நீ ஒன்னும் கவலைப்படாத. அழாத மித்ரா, கண்ணத்தோட மாப்பிளைக்கு எதுவும் ஆகாது. அக்கா, இப்ப வினைக்கு எப்படிக்கா இருக்கு? பாரு வினய, உள்ள பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். என்னால தாங்க முடியலடா. அழாதக்கா, நீ பயப்படுற மாதிரி உனக்கு எதுவும் ஆகாது. மாமா எங்க? அவர் உள்ளதான் இருக்காரு. மாமா தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. வினய் அவர் எப்படியும் காப்பாற்றிடுவார். நீ கொஞ்சம் தைரியமா இருக்கா. அழாதங்கிறான்ல, கண்ணை துடைச்சுக்கோ. யார் யாரோ பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க, வினைய பாக்குறாங்க, போறாங்க. எனக்கு அவனை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா. உன் மாமாவும் ஒண்ணு தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாரு. சீரியஸா இருக்கான்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அருண். அனாவசியமா பயப்படாதக்கா, வினைக்கு எதுவும் ஆகாது. அவன் நல்லபடியாக குணமாயிருவான். மித்ரா எங்க? அவ அந்த பக்கம் தான் இருக்கா. இரு, நான் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். மித்ரா, தைரியமா இரு. நீயே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? அப்புறம் அக்கா மாமாக்கு யார் தைரியம் சொல்லுவாங்க? நாங்க என்ன செய்யறது சொல்லுங்க? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்து என்னென்னமோ நடந்து போச்சு.
வினய்க்கு இவ்ளோ சீரியஸ் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. வினய் உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கு இப்படியெல்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்த்தது தான். நீ எதுக்கும் கவலைப்படாத. வினய் எப்படியும் குணமாய் வந்துடுவான். இப்படியெல்லாம் நடக்கும் நாம் எதிர்பார்த்தோமோ இல்லையோ, அவன் எதிர்பார்த்துருக்காமா. புரியல. அவன் எதிர்பார்த்துருக்காமா. அதுக்கு தான் முன்கூடியே சில ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். என்ன இதெல்லாம்? அவன் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் உன் பேருக்கு மாற்றி வச்சிருக்கான். ப்ராப்பர்ட்டியா? அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் இது. எனக்கு புரியல. அவன் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் உன் பேருக்கு மாற்றி எழுதியிருக்காமா. அவன் பேரில் இருந்த பிஸ்னஸ் எல்லாம் உன் பேருக்கு மாற்றிருக்கான். அவன் அக்கௌண்ட்டில் இருந்த பணத்தை எல்லாம் உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான்.